நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, இது பாருங்க. இங்க நான் ஒரு வேர்ட் எழுதிருக்கேன். அதுக்குரிய ஃபிங்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய நம்பர்ஸ் எழுதிருக்கேன். மார்க்கெட் அதுக்குரிய நம்பர்ஸ் எழுதிருக்கேன். இதுல வேர்ட்ல இருந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அதே மாதிரி இங்கேயும் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா வேர்டை விட நம்பர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. எப்பவுமே இந்த பெரிய இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் அது வந்துட்டு எப்படி இருக்கும்னா, ஏதாச்சும் ஒரு லாஜிக் வச்சு இது 15 இருக்கலாம், இல்ல 1 இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ இந்த வேர்ட்ல இருந்துதான் ஏதோ ஒரு நம்பர் வந்திருக்கும். அதை நம்ம எப்படி வந்திருக்கும்னு தான் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். ஜஸ்ட் போன டைம் வந்துட்டு டைரக்டாவே நம்பர்ஸ் கொடுத்திருந்தாங்க. இந்த டைம் வந்துட்டு அது ஏதோ ஒரு லாஜிக் யூஸ் பண்ணி அந்த வேர்ட்ல இருந்து அந்த நம்பர் ஃபார்ம் ஆயிருக்கு. இது 15 இருக்கலாம், 15 தனியாவும் இருக்கலாம், இல்ல இது 23 இருக்கலாம். நெக்ஸ்ட் வருது 32. அது நம்ம சொல்ல முடியாது. நம்ம லாஜிக் கண்டுபிடிச்சாதான் நம்ம சொல்ல முடியும். இதுல இருந்து ஆனா கன்ஃபார்மா நம்மளுக்கு அந்த வேர்ட்ல இருந்தா வந்திருக்கும். அதை தான் நம்ம எப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. நீங்க பாருங்க, இதோட நம்பர்ஸ் எழுதிட்டேன். இதோட லாஜிக் என்னன்னு சொல்றேன். பாருங்க. 6ஐயும் 9ஐயும் பிளஸ் பண்ணுங்க. என்ன கிடைக்குதுன்னா 15 கிடைக்குதா? நெக்ஸ்ட் 9ஐயும் 14ஐயும் பிளஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் அந்த ரெஸ்பெக்டிவ் நம்பர்ஸ், அதோட லெட்டர் ஆல்பபெட்டோட ரெஸ்பெக்டிவ் நம்பர்ஸை நான் பிளஸ் பண்றேன். 6 எஃப்ஐயும் ஐயும் பிளஸ் பண்றேன். எஃபோட நம்பர் வந்துட்டு 6, ஐயோட நம்பர் வந்துட்டு 9. அவ்வளவுதான். நம்மளுக்கு இது ரெண்டத்தையும் பிளஸ் பண்ணா 15 கிடைக்குது. அதே மாதிரி 14 என்னையும் ஐயையும் பிளஸ் பண்றேன். அதோட நம்பர்ஸை பிளஸ் பண்றேன். 9 பிளஸ் 14 23. கரெக்டா? நெக்ஸ்ட் 7ஐயும் 14ஐயும், அதாவது என்னையும் ஜியையும் பிளஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 21. நெக்ஸ்ட் ஜியையும் இயையும் 7 பிளஸ் 5. ஜியோட நம்பர் 7, இயோட நம்பர் 5. பிளஸ் பண்ணா 12 கிடைக்கும். நெக்ஸ்ட் இஆர். இயோட நம்பர் 5, ஆரோட நம்பர் 18. 23. கடைசியா பாருங்க, 50. இந்த நம்பர்ஸ் அப்சர்வ் பண்ணுங்க. இந்த நம்பர்ஸ பாருங்க. அப்படியே இந்த நம்பரை தான் இங்க போட்டிருக்காங்க. ஆனா கடைசியில இங்க 9 இருக்கு. இந்த 9 எப்படி வந்திருக்கும்? எல்லாத்தையும் நம்ம பிளஸ் பண்ணிட்டோம். பக்கத்து பக்கத்து நம்பர். கடைசியில இந்த இது இருக்கு இல்லையா, ஆர். ஆரோடது வந்துட்டு 18 பார்த்தோம்ல. அத 1 பிளஸ் 8 அப்படின்னு போட்டீங்கன்னா 9 கிடைக்குமா? சோ இந்த நம்பர் தான் இந்த நம்பர். அதே லாஜிக்க இதுக்கு அப்ளை பண்ணி பாருங்க. எம் பிளஸ் ஏ, அதாவது 13 பிளஸ் 1 14. நெக்ஸ்ட் ஏ பிளஸ் ஆர்.
அதாவது 1 plus 18 19. R plus K அதாவது 18 plus 11 29. நெக்ஸ்ட் 11 plus 5 16. நெக்ஸ்ட் E plus T 5 plus 20 25. அடுத்து இந்த T கூடிய நம்பர் 20. அத 2 plus 0ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2. அதே லாஜிக்ல மில்லியன் போட்டு பாருங்க. இந்த MILION அப்படிங்கறத போட்டு பார்த்துட்டு என்ன ஆன்சர் வரும்னு எனக்கு சொல்லுங்க. எல்லாருக்கும் இது கிளியரா? இருக்கீங்களா? கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? ஓகே, ஆன்சர் சொல்லுங்க. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. ஓகே, எல்லாருக்கும் கரெக்டா வந்துருச்சா? இதுதான் ஆன்சர். சோ லாஜிக் என்னன்னு புரிஞ்சதுல? இதோட லாஜிக் அதுதான். நம்மளுக்கு லாஜிக் தான் வேணும். இதுல இருந்து எப்படி லாஜிக் கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொரு ஒரு சம்மும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான மாதிரி தான் கொண்டு வந்திருக்கேன். ஆனா இவ்ளோ கஷ்டமா உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஆனாலும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வேளை கேட்டுட்டா நம்மளுக்கு எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. ஒரு வேளை கேட்டுட்டா நெக்ஸ்ட் இது பாருங்க. இங்க பாருங்க, இந்த மார்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் கீழே அந்த வேர்டை எழுதி அதோட நம்பர் எழுதியிருக்கேன். கரெக்டா? இந்த நம்பரை இந்த கொஸ்டின்ல கொடுத்த அதோட நம்பரையும் கீழே நான் எழுதிருக்க நம்பரையும் கம்பேர் பண்ணி பாருங்க.
13 1 18 5 12 5 19 எல்லா நம்பர்ஸுமே இதுல இருக்கும் நல்லா பாத்தீங்கன்னா 1 8 1 1 2 1 எல்லாமே இதுல இருக்கும். கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்க. 18 இருக்கா, 1 இருக்கா, 13 இருக்கா, 19 இதுல பாருங்க. எல்லாரும் இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? ஓகே. MARBLES 18 11 13 2 ஜஸ்ட் அத அப்படியே பாருங்க. இந்த 18 11 13 இருக்கு இல்லையா, 1 3 1 1 8. நான் MARL இருக்கேன், இங்க 2 இருக்கு, பிக்கு 2. அந்த 2 நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இதோட லாஜிக் பாருங்க. இந்த நம்பர்ஸ ஜஸ்ட் நான் இப்படி மாத்துறேன். இந்த 6 இருக்கு இல்லையா, இத இந்த சைட் கொண்டு வரேன். இந்த 18 இந்த சைட் கொண்டு வரேன். 18. நெக்ஸ்ட் இங்க நடுவுல 1 இருக்கு. இந்த ஏவை நான் அப்படியே இங்க போடுறேன். ஜஸ்ட் அதுக்கு நேரம் ஆப்போசிட் இங்க போடுறேன். 1. நெக்ஸ்ட் இந்த 13 நான் இந்த சைட் கொண்டு வரேன். 13. அதே மாதிரி இங்க எல்லுங்கிறது 12. இத நான் இந்த சைட் கொண்டு வரேன். 12. இந்த 5 நான் இங்க போடுறேன். 5. இந்த இதை நான் இந்த சைட் கொண்டு வரேன். ஒரு நிமிஷம். இன்வைட்டட்க்கு ட்ரை பண்ணி பாருங்க நீங்க. அதே மாதிரி கீழே எழுதுறேன். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, கம்பேர் கேட்டிருக்காங்களா? RE. அதுக்கு அதே மாதிரி போட்டு பாத்தீங்கன்னா இங்க 16 வரும். M-ஓடது வந்துட்டு 13. அதை நான் இங்க கொண்டு வந்துடுறேன். O-ஓடது வந்துட்டு 15. C-ஓட வந்துட்டு 3. அகைன் 5-ஓடது வந்துட்டு சாரி E-ஓடது வந்துட்டு 5 இங்க கொண்டு வரேன். R-ஓடது 18. A-ஓடது 1. இதுதான் ஆன்சர். ஆன்சர் முக்கியம் இல்ல, லாஜிக் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது நான் ஆப்ஷன்ஸ் கொடுக்கல, லாஜிக் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியும் சம்ஸ் கேட்கலாம் அப்படிங்கறக்காக. ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்க.
நம்ம முன்னாடி பார்த்த சம்னு நினைக்கலாம், ஆனா அது இல்ல. அதே மாதிரி நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க, பட் ஆனா கொஸ்டின் இங்க வேற கேட்டிருக்காங்க. அதே லாஜிக் தான், பட் ஆனா இதுல வந்துட்டு ஒரே ஒரு லெட்டர் மட்டும் மாறும். இது அதே மாதிரி பண்ணுங்க. இந்த சம் பார்த்தோம் இல்லையா, இந்த மில்லியன், இதுக்கு பதிலா இந்த ஐக்கு பதிலா இங்க டி கொடுத்திருப்பாங்க. அவ்வளவுதான். அது டிஃபரன்ஸ் அவ்வளவுதான். இது வந்துட்டு நான் பிடிஎஃப் அனுப்பி வைக்கிறேன், இது நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதே லாஜிக் தான். சோ இந்த சம் வந்துட்டு நீங்க வீட்ல ட்ரை பண்ணிக்கோங்க. அதேதான், இந்த பிளஸ் பண்ணுவோம்ல, எல்லாமே லாஜிக் ஒண்ணுதான். அங்க வந்துட்டு ஐ இருக்கும், இங்க டி இருக்கும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். வேற எதுவுமே இல்லை இதுல. அதனால நம்ம நெக்ஸ்ட் சம் போலாம். இதை நீங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. இந்த சம் பாருங்க. ஜி வந்துட்டு நம்மளுக்கு 7 கொடுத்துட்டாங்க. இப்போ ஜிஓடி, ஜி வந்துட்டு 7னா ஜியோட ரெஸ்பெக்டிவ் லெட்டரும் 7 தான். சம்டைம்ஸ் இங்க பாருங்க, ஜி இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னு கொடுத்தோன்னே உடனே இங்க வந்துட்டு ஜியோட ரெஸ்பெக்டிவ் லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் அது வேற மாதிரியும் இருக்கலாம். அவங்க ஜி வேற ஏதாச்சும் இது பண்ணி கூட 7 கொடுத்துருக்கலாம். நம்ம ஜியோட ரெஸ்பெக்டிவ் லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சில டைம் எடுக்க வேணாம். பட் ஆனா இந்த கேஸ்ல ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை உங்களுக்கு ரெஸ்பெக்டிவ் லெட்டர்ஸ் கொடுக்காம வேற எப்படியாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதோட லாஜிக் என்னன்னா, ஜி வந்துட்டு 7, ஓ வந்துட்டு 15, டி வந்துட்டு 4. இது எல்லாத்தையுமே இன்ட்டு பண்ணா 420 கிடைக்கும். கரெக்ட் தான், இதுக்கு அப்படிதான் வந்திருக்கு. இந்த சமுக்கு ஓகே. பட் ஆனா வேற ஏதாச்சும் ஒரு வேலை இப்படி கேட்டிருந்தாங்கன்னு வைங்களேன், ஜி இஸ் ஈக்குவல் டு 7, ஆனா அது லாஜிக் அந்த லெட்டர்ஸ் படி கொடுக்கல, அவங்க ஏதோ ஒரு லாஜிக் வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிங்க. இந்த ஜியை வந்துட்டு இந்த 420 கொடுத்துருக்காங்க இல்லையா, அது 7ஓட மல்டிபிள் அந்த மாதிரி வச்சு பாருங்க. இது எந்த நம்பர்ஸ் 7ஓட இன்டூ பண்ணா 42 வருது அப்படிங்கறத பார்த்து இந்த ரெண்டு லெட்டர்ஸையும் கண்டுபிடிக்கணும். இந்த கேஸ்ல நான் சொல்லல, வேற கேஸ்ல சொல்றேன். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பெக்டிவ் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. நெக்ஸ்ட் அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு பாருங்க. அதே மாதிரி 7 இன்டூ 1 இன்டூ 16 போட்டோம்னா கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு 1. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கொஸ்டின், இந்த பர்டிகுலர் கொஸ்டின் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு எப்படின்னா, நீங்க இப்ப இத கூகுள்ல போய் போட்டு பாத்தீங்கன்னா 2 ஆன்சர்ஸ் வரும் இதுக்கு. இதுக்கு ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க, கொஞ்சம் பேர் வந்துட்டு வேற மாதிரி. இதுக்கு கரெக்டா இதுதான் ஆன்சர் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தப்பவும் இப்படிதான் நான் படிச்சப்பவும் வந்துட்டு இப்படிதான் படிச்சேன். எனக்கு சொல்லி கொடுத்தவங்களும் இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. பட் ஆனா கரெக்டா நம்ம ஒரு வேவை ஃபாலோ பண்றோம். நான் இந்த வேவை ஃபாலோ பண்றேன், ஆனா இதுதான் கரெக்டா. நீங்க கூகுள்ல போய் பாத்தீங்கன்னா 2 ஆன்சர் சொல்லியிருப்பாங்க, இப்படியும் எடுத்திருப்பாங்க இப்படியும் எடுத்திருப்பாங்க அப்படின்னு 2 ஆன்சர் சொல்லியிருப்பாங்க. நான் இந்த வேவை ஃபாலோ பண்றேன், உங்களுக்கு டீச் பண்றேன், அவ்வளவுதான். நான் படிச்சது எனக்கு இந்த வே சொல்லி கொடுத்தாங்க, அதே மாதிரி நானும் அதுதான் படிச்சேன். இதுக்கு அதனால உங்களுக்கு சொல்றேன், நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா, இப்ப சர்ச் பண்ணீங்கன்னாலும் இதுக்கு 2 ஆன்சர் வரும். நீங்க யூடியூப்ல யாரு சால்வ் பண்றது பார்த்தாலும் சில பேர் இப்படி சால்வ் பண்ணிருப்பாங்க, சில பேர் வந்துட்டு இதுதான் ஆன்சர் சொல்லுவாங்க, சில பேர் இதுதான் ஆன்சர் சொல்லுவாங்க. இருங்க நான் குடிப்பா. ப்ளூ மீன்ஸ் கிரீன், கிரீன் மீன்ஸ் ஒயிட். எழுப்பி விட்டோம் 5 மணிக்கு, மியூட் நீ 5:30 எழுப்பி விட்ட. ஆமா, நாங்க கிளாஸுக்காக தான்
Blue means green, green means white, white means yellow, yellow means black, black means red, red means brown. What is the color of milk? மில்கோட கலர், பாலின் நிறம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ப்ளூ என்பது கிரீன். இதுல பாலின் நிறம் ஒயிட் நமக்கு தெரியும் கரெக்டா. இந்த ஒயிட்ங்கிறது இங்க வருது, எல்லோலயும் வருது, ஒயிட்லயும் வருது. ஆனா இந்த மீன்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா எப்பவுமே இப்படிதான் எடுக்கணுங்க. கிரீன் மீன்ஸ் ஒயிட். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் இன்னொரு கொஸ்டினும் வரும், இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் இப்படியும் இருக்கும். இஸ் கால்டு மீன்ஸ்னு இருக்கும், இஸ் கால்டுன்னு இருக்கும். இந்த மீன்ஸ்னு வந்துச்சுன்னா ஆரோ வந்துட்டு இப்படி எடுத்துக்கோங்க. அதே இஸ் கால்டு, நான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன், அப்படின்னு வந்துச்சுன்னா இப்படி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு மீன்ஸ்ன்னு இருக்குன்னா கிரீன் மீன்ஸ் ஒயிட், கிரீன் என்பது ஒயிட். இதோட ஆன்சர் வந்துட்டு கிரீன். நான் சொன்ன மாதிரி முன்னாடி இருக்கிறது தான் எடுக்கணும் மீன்ஸுக்கு. நீங்க கூகுள்ல போய் பாத்தீங்கன்னா எல்லோன்னு வரும் ஆன்சர். இதுக்கு வந்துட்டு கரெக்டா ஆன்சர் இதுதான் அப்படின்னு நானும் தேடி பார்த்துட்டேன். பட் ஆனா ரெண்டு ஆன்சர் தான். சில பேர் கிரீன்னு சொல்லுவாங்க, சில பேர் எல்லோன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இந்த கொஸ்டின், இந்த டைப் கொஸ்டின் எல்லாத்துக்குமே நீங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் ஆன்சர்ஸ். இதுன்னு சொல்லுவாங்க, அதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இந்த கொஸ்டின் எனக்கு இது வரைக்கும் கேட்டதே இல்லை எக்ஸாம்ல. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இது கேட்டிருக்காங்க. இஸ் கால்டு கேட்டிருக்காங்க, மீன்ஸ் வந்துட்டு எனக்கு கேட்டதில்லை இது வரைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீன்ஸ்னா முன்னாடி இருக்கிறத எடுக்கணும், இஸ் கால்ட் அப்படின்னா பின்னாடி இருக்கிறத எடுக்கணும். புரிஞ்சுதா எல்லாருக்கும் இது? நெக்ஸ்ட் இதோட ஆன்சர் வந்துட்டு கிரீன். நெக்ஸ்ட் இதுக்கு சொல்லுங்க. இஃப் lion is called fish, fish is called parrot, parrot is called rat, rat is called cat, cat is called tiger, then which of the following is bird? எது பறவைன்னு கேக்குறாங்க. பேர்டு. நம்ம எதை பேர்டுன்னு சொல்லுவோம்? பேரட்டை தான் பேர்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? இருக்கலே பேரட் தான் பேர்டு. அப்ப பேரட் இஸ் கால்ட் ராட். அப்ப இதோட ஆன்சர் என்ன? ராட் தான் ஆன்சர். நான் சொன்ன மாதிரி இஸ் கால்ட் அப்படின்னு வந்தா பின்னாடி இருக்கிறத எடுங்க. இதோட ஆன்சர் வந்துட்டு ராட். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஓகே குட். இதுக்கு ஆன்சர் வந்துட்டு டென்னிஸ். ஏன் அப்படின்னா விராட் கோலி எதுல அசோசியேஷன் அப்படின்னு கேக்குறாங்க. விராட் கோலி வந்துட்டு கிரிக்கெட்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இங்க கிரிக்கெட் இஸ் கால் டென்னிஸ்னு கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம டென்னிஸ் எடுக்கணும் ஆன்சர். ஓகே, மறந்துடாதீங்க. மீன்ஸ்னு வந்தா இந்த சைடு, இஸ் கால் வந்தா இந்த சைடு, மறந்துடாதீங்க. சரி, ஓகே, டைம் ஆயிடுச்சு. மிச்ச கொஸ்டின்ஸ் நாளைக்கு பார்க்கலாமா? இன்னும் இந்த இதுலயே ஒரு 6 கொஸ்டின் இருக்கு இதுல. இது முடிச்சுட்டு நாளைக்கு நம்ம நாளைக்கு அப்படியே அனலாகி பாத்திரலாமா? அனலாகியும் இது ரிலேட்டடா தான் இருக்கும். அப்படியே இந்த லெட்டர்ஸ், நம்பர்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த டாபிக். இல்ல நாளைக்கு ஆல்பா நியூமெரிக் பார்த்துட்டு அனலாகி பார்க்கலாமா? நாளைக்கு அனலாகி பாத்திரலாம். அனலாகி பார்த்துட்டு ஹோம்ஒர்க்கா பண்றீங்களா? இல்ல ராஜி, அந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஹோம்ஒர்க்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், இது வேற மாதிரி டைப்பா வரும். நம்ம நாளைக்கு கிளாஸ்லயே சால்வ் பண்ணலாம். இது நான் ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இன்னைக்கு. இல்லைன்னா நாளைக்கு நான் அனுப்புறேன். மொத்தமா நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு அனுப்புறேன். இன்னைக்கு முடிஞ்சா நான் அனுப்பி வைக்கிறேன் பார்த்து. இல்லைன்னா இந்த டாபிக் மொத்தமா நம்ம நாளைக்கு அனலாகையும் சேர்த்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்.
இது வரைக்கும் முடிச்ச டாபிக்ஸ்ல எல்லாம் இருந்து வேணா நான் சென்ட் பண்றேன் உங்களுக்கு கொஸ்டின்ஸ், அதுல எடுத்து சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே. நாளைக்கு மிச்ச 6 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு அனலாகி பார்த்துடலாம். அனலாகி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வரேன் நாளைக்கு. அனலாகி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாளானைக்கு ஒரு கிளாஸ் போடணும்னா போட்டுக்கலாம். போட்டு நம்ம ஆல்ஃபா நியூமரிக்கா முடிச்சு விட்டுறலாம் இந்த வாரம். நான் சொன்ன மாதிரி இனிமே டாபிக்ஸ் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா இதுதான் எடுக்க போறேன் அந்த மாதிரி இருக்காது. அனலாகி இதெல்லாம் புதுசா சில டாபிக்ஸ் எதெல்லாம் நம்மளுக்கு தேவையோ அதெல்லாம் வருது, கவர் பண்ணிட்டு வரேன் லைனா. ஏன்னா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு டாபிக்குள்ள சிலபஸ்ல கொடுத்த டாபிக்ல நிறைய டாபிக்ஸ் கவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அதனால நம்ம இந்த மாதிரி லைனா பார்த்துட்டே போயிடலாம், நம்மளுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கோ பார்த்துட்டு பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, இன்னைக்கு எடுத்தது எல்லாருக்கும் கிளியரா? கோடிங் டிகோடிங்னு நான் அனுப்பின அந்த புக்ல இருக்கும், அந்த பினாக்கிள்ல இருக்கும். அது நீங்க போயிட்டு சர்ச் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. குரூப்ல வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் யாரோ போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸே போட்டிருந்தீங்க, அதுலயே கோடிங் டிகோடிங்கும் இருக்கும். அதையும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதுலயே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் தான் அது. ஒருத்தங்க பிடிஎஃப் போட்டிருந்தீங்க, நான் பார்த்தேன். அதுல வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதுலயும் டீகோடிங் கோடிங் பார்த்தேன், அதுல ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம நாளைக்கு பார்க்கலாம் மிச்ச கொஸ்டின்ஸ். தேங்க்யூ.